Hi viewers, welcome back to Happy Soul Joe. இந்த சீரீஸ் வந்து ஆர்டினரி பீப்புள் வித் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரிஸ். சிவகாசி வந்திருக்கோம். சிவகாசினாலே பட்டாசுன்னு உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு மேப்பில், உலக மேப்பில் அச்சடித்து வச்சுருக்கோம் நம்ம சிவகாசி பேரை. ஸோ அப்படிப்பட்ட சிவகாசியில் இருக்கிற இந்த பட்டாசு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம BNI மூலமாக நமக்கு ஒரு பெஸ்ட் கான்டாக்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனியாண்டி குமார்னு சொல்லிட்டு, அவங்க J10 கிராக்கர்ஸோட ஃபவுண்டர். ஸோ இந்த பிஸ்னஸை ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனியாக இத்தனை வருஷமாக ஆல் இண்டியா லெவலில் சேஃப் அண்ட் பர்ஃபெக்ட் ப்ராப்பராக ஒரு குவாலிட்டியான கிராக்கர்ஸை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்டே கேட்கலாம், நம்ம சிவகாசியில் கிராக்கர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஹவ் ஆர் திங்ஸ், உலக அளவில் இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கான காரணம் என்ன, எப்படி இன்னதான் சைனா ட்ரை பண்ணி உள்ளே வந்தாலும் வருஷம் சிவகாசிக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அரௌண்ட் த வேர்ல்டு கூட நிறைய கிராக்கர்ஸ்லாம் போகுது. பெஸ்ட் அந்த லோக்கல் பர்சன்ட்டே நம்ம டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், வணக்கம். ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி சிவகாசினாலே இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் ஒரே கேள்வி தான். சிவகாசியில் ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பித்ததுங்கிறது இப்போ இல்லை, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தது. நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தப்புலேருந்து இங்கே சிவகாசியில் பட்டாசு ஆரம்பித்தது. இதுக்கு 2-3 பெரிய ஜாம்பவான்கள் அவங்களோட இதில் தான் ஆரம்பித்தது. அவங்க அன்னைக்கு அந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு சிவகாசிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, இந்தியா ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறதுமே வந்து சிவகாசி ஜப்பான் இதுதான் அந்த குட்டி ஜப்பான் அப்படிங்கிறதும் இதுதான். சிவகாசி மக்களோட யூனிட்டி, எனக்கு எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சேர்த்து சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளோ நாங்கள் செரிஸ்ஃபுல்லாக இருக்கோம், அதுதான் எங்கள் ஊரோட ப்ளஸ்ஸே. அது ஆக்சுவலி நான் நேரத்துலேருந்து பார்த்துருக்கேன், வந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஆனால் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸில் இருக்கிறவங்க ஒன்று கூடி ஒன்றா சேர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சேர்ந்து க்ரோ பண்ணுறாங்கன்றதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு சொல்ல அந்த நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிறோன்னு ஃபயர் ஒர்க்ஸ்க்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸில் ஆரம்பிச்சு அதை பேஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிரிண்டிங்கோட இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பேப்பர் போர்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 லட்சம் எம்ப்ளாயீஸ், இங்கே 10 லட்சம் எம்ப்ளாயீஸ் டைரக்ட் இன்டைரக்டாகவே இதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 10 லட்சம் எம்ப்ளாயீஸுங்கிறது 10 லட்சம் குடும்பம். அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே வந்து இப்படி ஒவ்வொரு தொழில்கள் இருந்து தான் இருக்குது. இந்த பிஸ்னஸ் அலைடா ஒரு 15 பிஸ்னஸ்க்கு வந்து கொடுக்குது. ஃபயர் ஒர்க் சீசன் ஆயிடுச்சுனாலே தெரியும் சிவகாசிக்குள்ள பணப்புழக்கங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் எங்களுக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு காரணம் என்ன சொல்கிறது, சீனியர்ஸோட அவங்களோட வழிகாட்டுதல் தான். அவங்களோட கொண்டு இன்னோவேஷனை நாங்கள் ஃபாலோ தான் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் 1-2 அப்பப்போ ஆடப் பண்ணிக்கிறோம், புதுசான வெரைட்டிஸ்க்காக நம்ம இதை எப்படி பண்ணால் எப்படி இருக்கும். பட் ஃபவுண்டிங் எல்லாமே சிவகாசியோட ஆரிஜினில் இருக்கிறவங்க அவங்க தான். நாங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை எப்படி கொண்டு போகலான்னு இப்போ அதுக்குமே வந்து நம்ம ஒரு கலாம் சாரோட PA, அவரோட பொன்கார்த்திக் சார், அவர் வந்து இதை ஃபயர் ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நானும் சாரை வந்து ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டை USஓட இந்தியன் சிட்டிசன்ஸ், அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நம்ம இந்தியன் சிட்டிசனோட ஒரு இதில் மீட் பண்ணவும் சார் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுக்குண்டான வேலைகள் முடிய போகுது, வந்த உடனே அதை ரிலீஸ் பண்ணுவோம், அந்த புக்கில் ஒரு காப்பி உங்களுக்கு ஒன்று தரேன், இதை வச்சு நம்ம பட்டாசை எப்படி நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இதுவும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சீனியர்ஸ், கலாம் சார் வழியாக வந்த சீனியர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறப்போ இதை விட எங்களுக்கு என்ன ஒரு இது வேணும்னு நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போடலை, 2 வீலரில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆனால் யாரோட மிஸ்டேக்? அது கவர்மெண்டோட மிஸ்டேக்கா இல்லை நம்மளோட மிஸ்டேக்கா? அது இப்படிங்க பேசணும் கரெக்டான விஷயத்தில். சிக்னல் போட்டிருக்கோம், வயலேட் பண்ணுறோம், ஏன் வயலேட் பண்ணுறோம்? வயலேட் பண்ணால் அது கூட காசு யார் ஃபேஸ் பண்ணணும்? நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இது மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரி. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப வாலட்டைலான ஒரு விஷயத்தை பண்ணணும். மக்களை வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பட்டாசு பண்ணுறோம். ஆனால் அந்த பட்டாசை தயாரிக்கிற ஃபேமிலி நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க அது என்னென்ன கஷ்டம்லாம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும் அதை ஃபேஸ் பண்ணும். கவர்மெண்ட் நீங்கள் கேட்குறது ஒன்று தான், சேஃபாக பண்ணு, கரெக்டான மேன் பவர் வச்சு பண்ணி. ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் ஏன் கவர்மெண்ட் நம்ம கொடுக்குது? சும்மா நேம் சீக்காக எதுவுமே கொடுக்கல. இதுக்கு மேலே இருந்தால் உனக்கு ரிஸ்க்கு, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுப்பா. இது கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இதனால நம்ம இறந்ததுனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரப்போதா? கிடையாது.
நம்ம குடும்பம் இழக்குது. அப்போ நம்ம தான் அந்த நாம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டோம்னா போதும். அந்த வெதர் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அந்த இதை விட்டுனான விஷயங்களை ஒவ்வொன்றையும் பண்ணணும். உள்ளே வர்றப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்னா மென்டலி முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும். எத்தனை எம்ப்ளாயிஸ் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? இதுவரையும் ஒரு 250 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் எங்களுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதா டிக்ளைன் ஆகுதா? 100% க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஓகே, டிக்ளைன்லாம் ஒன்றும் எதுவுமே ஆகலை. நான் உள்ளே நுழைஞ்சேன்னா நான் ஒரு எம்ப்ளாயியாக தான் உள்ள நுழைவேன். அந்த இடத்துல இருந்து நான் ஃபேக்ட்ரியில் இருக்கிறப்போ என் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன தேவைப்படும், அவங்களுக்கு என்னவா இருக்கும், கொஞ்சம் முகம் வாடி இருக்கா கூப்பிட்டு கேட்பேன், என்னாச்சு, எதனால உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத டைரெக்டாகவும் கேட்பேன், இன்டைரக்டாகவும் கேட்பேன். என்னாச்சு, இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பாடு பண்ணீங்க, அப்போ அதில் அவங்க சொல்லுவாங்க, நான் சமைச்சேன், இந்த சமைச்சு கொடுத்தேன், இந்த செஞ்சேன், இது பண்ணிட்டு வந்தேன். அப்போ தெரிஞ்சிடும் அவங்க ஃபேமிலியில் நல்லா தான் இருக்குது. சமையலே சரியாக இல்லைன்னு வைங்களேன், அன்றைக்கி தெரிஞ்சிடும் நைட் ஏதோ ஏதோ பிரச்சனை போல், அதனால தான் அவங்க சரியாக சமைக்கலை. இந்த மாதிரி இன்டைரக்டான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறப்போ அவங்க மனநிலையே அந்த இடத்துல ஆறுதல் படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சால் உதவி, இல்லைன்னா அவங்கள ஆறுதல் படுத்தும். அதில் சேஃப்டியை பார்ப்போம். சிரிச்ச முகத்தோடு உள்ள வேலைக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வாங்க. சிரிச்ச முகத்தோடு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. அதுதான் எல்லாருக்கும் மனநிறைவு. இந்த ஃபீல்டில் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்கிறது வந்துட்டு ஒரு மென்டல் பீஸ்ன்றது. ஒரு சின்ன ஒரு செகண்ட் மிஸ்டேக் நடந்தாலுமே ஒரு மொத்த ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது. இப்போ சைனா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே உள்ளே வந்து உடச்சி விடுற ஒரு கண்ட்ரி. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே காம்படிஷன் உள்ளே கொண்டு வந்து சீப் ப்ரைஸஸ், சீப் லேபர், சீப் குவாலிட்டின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இவன் தே ஹேவ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். காம்படிஷன் வர்றப்போ நல்லா உள்ளே வந்து அடிச்சு விட்ருவாங்க. ஸோ சைனீஸ் கிராக்கர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ காம்படிஷன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய சிட்டிஸை பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அது டிக்ளைன் ஆகுதா? இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்னும் அந்த வேல்யூ இருக்குதா? வாட் யூ திங்க்? சைனீஸ் கிராக்கர்ஸ் எப்பவுமே ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முன்னோடியாக தான் இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த சைனீஸ் கிராக்கர்ஸ் இப்போ வர ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சைனாவோட கிராக்கர்ஸ் உள்ளே வர விடாமல் செய்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்குமே வந்து அவங்க ஊக்குவிக்க தான் செய்கிறாங்க. இதை சேஃபாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. சைனாலேருந்து வரக்கூடியதை எந்த அளவுக்கு அவங்க மேக்ஸிமம் கட் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கு. வருஷத்தில் கொஞ்ச நாள் வந்து சைனாவுக்கு போகவும் செய்வேன். ஒரு சில வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா சைனால இருக்கிற ஃபேக்டரி விசிட்டும் பண்ணுவேன். அதுவும் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ரொடக்ஷனோட எப்படி இருக்கு, இதையும் நான் அந்த இதை பார்ப்பேன். பட் அதையுமே நான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு காம்படிட்டிவாக தான் பார்க்குறேன். அந்த கிராக்கர்ஸ் நம்மளோட கெமிக்கலுக்கு, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், கெமிக்கலோடது வந்து நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டான ஆஸ்பெக்ட்ல பார்க்க. ஒரு 20 இயர்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வெடிகள்லாம் ஒரு லட்சுமி வெடி, ஒரு ஆட்டம் பாம், ஒரு ஹைட்ரஜன் பாம், ஒரு உஸ்வானம், பேசிக்காக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த 20 இயர்ஸில் வந்து நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு. நிறைய புதுவான வெடியெல்லாம் வந்திருக்குது. நானுமே வெடிச்சு பார்த்ததில்ல ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி எவல்யூஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்குது? இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க? எவல்யூஷன்ங்கிறது லைஃப்ல எல்லாருக்கும் டே பை டே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்ங்கிறதும் இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற வெஹிக்கிள் மஹேந்திராவோட EV 9e, நம்ம ஆனந்த் மஹேந்திரா சார் பெஸ்ட் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட். நான் இந்த ப்ராடக்ட் பார்த்த உடனே சைனாவில் 2-3 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் போயிருக்கிறப்போ நல்லா பார்த்துருக்கேன். பட் இந்த வெஹிக்கிள் வேல்சாமி சாரோட இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டம். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தால ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு BMWலேருந்து எல்லாமே இருந்தது. பட் அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு எனக்கு திரும்பி நான் 9e வந்திருக்கேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். எவ்வளோ சைலண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் இன்டர்வியூ நம்ம உள்ள உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கோம். வெளியில் என்ன நடந்தாலும் உள்ள வந்து நோ எஃபெக்ட். காருக்குள்ளே ஏறின உடனே இல்லை, நம்ம அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் மஹிந்திரா 9e ப்ரமோஷன் இல்லை, இது வந்து எங்களுக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஃபயர்ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் இன்னோவேட்டிவா இல்லை. பட்டாசுல நாங்க கொடுக்கக்கூடியது எங்க பிராண்ட்ல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, மற்ற பிராண்டை கம்பேர் பண்றப்ப எங்க கிட்ட இருக்க கிட்ஸ் வெரைட்டி கிராக்கர்ஸ், அந்த டாய்ஸ், குழந்தைங்க தான் பட்டாசோட ஹீரோஸ். அவங்க தான் எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர். நாங்க எல்லாம் ஒரு பட்டாசு தயாரிக்கிறோம் அப்படின்னா எங்களோட ஃபேமிலியை தாண்டி இந்த பட்டாசு ஃபீல்ட்ல இல்லாத ஃபேமிலிஸ், அவங்க குழந்தைங்கள்ட்ட இந்த பட்டாசுகளை புதுசாக தயாரிச்சது அப்புறம் கொடுப்பேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க ஒரு சில ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, அங்கிள் இதை எப்படி பண்ணலாமே, இது பண்ணால் எப்படி வரும், 2-3 கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்பாங்க. இந்த மாதிரி
குழந்தைங்களோட அவங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்துருவேன். அவங்க எப்படி பண்றாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் இப்போ இந்த வருஷம் புதுசாக ஒரு டாய் வெரைட்டியில் ஒரு கிராக்கர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். எங்கடா வேற எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். எங்களோட ப்ராடக்டோட பேர் வந்து இந்தியன் ஆர்மி டேங்க். அதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறது பீஷ்மா அப்படிங்கிற பேர். அந்த பீஷ்மா வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சோ, எப்படி நம்ம பெஹல்காமில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிச்சோ, அதுக்கு நாங்கள் ஒரு சல்யூட், பிக் சல்யூட் அப்படிங்கிற மாதிரி அதே பேரை நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் சூட் பண்ணியிருக்கோம். ஒரே ப்ராடக்ட்டுக்குள்ள மொத்தம் 9 ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் மாதிரி. நம்ம பீஷ்மா டேங்க் வெடி நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த வீடியோலாம் போடுறேன் பாருங்கள், லிங்க்லேயும் ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான வெடி. யூஸ்வலாக என்ன ஒரு தடவை பற்றி வச்சோம்னா அது ஒரு தடவை வெடிக்கும், இல்லை 50 ஷாட்டு 100 ஷாட்னு ஒரே மாதிரி அது கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு டேங்க் ஷேப்லேயே ஒரு பட்டாசு ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அதோட டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 minute 20 seconds. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இந்தியன் ஆர்மியோட டேங்க் ப்ராடக்ட் மட்டுக்குமே 1 minute 20 seconds அதோட டைமிங் இருக்கும். எரர்ஸையுமே நாங்கள் R&D டீம் வச்சு அதை ஃபார்முலா ரெடி பண்ணப்போ ஒன்று, அதை கெமிக்கல் ஆனதுக்கப்புறம் ஒரு செக் பண்ணுவோம், கெமிக்கல் ஆகி ஒரு லோடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுவோம், லோடு அடித்து அதை ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆறப்போ ஒரு செக் பண்ணுவோம், ஃபினிஷ் ஆகி பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுவோம். அதில் ஃபினிஷ் ஆன அன்னைக்கு ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணுவோம், இன்னைக்கு டேட்டில் மென்ஷன் ஆயிருக்கு. அதுலேருந்து 1 monthக்கு அப்புறம் ஸ்டார்ட் போனதுக்கப்புறம் இருந்தால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் அதே இதில் ப்ராடக்ட்டில் 3 monthsக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் தயாரித்து 3 months ஆச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தீபாவளிக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக என்னோட ப்ராடக்ட்ஸ் போகணும் அப்படிங்கிறது. நான் மேஜரான சப்ளைன்னு எடுத்துக்கிட்டா கார்பரேட்ஸ் தான் எனக்கு மேஜர் சப்ளை. ஏன்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, என்னோட பிராண்ட் வந்து ISO சர்டிஃபைடு பிராண்ட். ஸோ இதில் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு காஸ்ட் கட்டிங்காக நிறைய விஷயங்கள ஒவ்வொன்றும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அதில் காம்ப்ரமைஸே ஆகிக்கிறது இல்லை. குவாலிட்டி வைஸில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது. மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3.5 inch ஃபேன்சி பைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மற்ற ப்ராடக்டோட 4 inch பைப்பும் என்னோட 3.5 ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அதில் குவாலிட்டியும் ஃபேஸ் பண்ணுவோம். அதில் கெமிக்கல் லோட் பண்ணுற விஷயங்களும் நீங்கள் ஃபேக்ட்ரியில் வர்றப்போ பார்த்துப்பே தெரிஞ்சிருக்கும். மற்ற இது பேர் கேக். நான் கூட கேக்குன்னு சொன்னோன்னே கேக்கு தான் தரப்போகிறாங்கன்னு நினச்சேன். இதை சாப்பிட்டா கார்ட்டூனில் டாமோட வாய் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடும். கேக்குனா பஞ்ச் ஆஃப் இதுதான் அந்த ஸ்கை ஷாட்டு. வெடிக்கிற பந்து, நைட் வெடிக்கிற பந்து. ஓ, ஸோ அடியில் இன்னும் பவுடர் இருக்கும். அது பட்டு வந்து இன்னும் இது ஃபுல்லாக லோடு அடிச்சது. ஆமாம், ஃபுல்லாக லோடு முடிச்சு. இதெல்லாம் நம்ம இது கேப்டன் விஜயகாந்த் படத்தில் வர்ற மாதிரி இருக்கு, கடிச்சு தூக்கி போடுறது. பயங்கரமாக இருக்கு. பைப்பில் இதை வைப்பாங்க. இது வந்துட்டு இது மேலே போய் வெடிக்குமா இல்லை இது கீழே வெடிக்குமா? இந்த பந்து சுற்றி வச்சாச்சா, இப்படிதான் சுற்றி வைக்கிறாங்களா? வச்சதுக்கப்புறம் இது இந்த இடத்த சுரண்டும். ஓகே, எனக்குள்ள இது திரி வைப்பாங்களா? திரிகள்ல தொட்டு வச்சு தூக்குமணி தொட்டு வச்சுருவாங்க. ஓகே, தொட்டு வச்சு இது அப்படியே காஞ்சதுக்கு பிறகு இதை தூக்கி நம்ம அந்த குழாய்க்குள்ள 3 குழாய் அந்த குழாய்க்குள்ள வச்சிருவோம். இதை தொட்டு வச்சிருவீங்களா? ஓகே, சரி. இதை வச்சதுக்கப்புறம் தொட்டு வச்சு இதை அந்த பைப்புக்குள்ள இறக்கிடுவோம். பைப்புக்குள்ள இறக்குறப்ப கீழே ஃபர்ஸ்ட் பேஸில் தூக்குமணி அளவு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு அட்டை போட்டு அந்த அட்டையில போய் இதுக்கு அடியில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு அட்டை, அதுக்கப்புறம் ஒரு பெவிக்கல், அதுக்கு மேலே அட்டை அடிச்சு, அதுக்கு மேலே அப்புறம் ஃபினிஷிங் லேபிள். ஓகே, அப்போ கீழே ஃபியூஸில் வந்து வச்ச உடனே அந்த ஃபயர் போய் அந்த தூக்குமணி போய் ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆகும். ஃபயர் ஆன உடனே இங்கே போய் ப்ரெஷர் அடிக்கும். இது அடிச்சோன்னு இந்த அந்த இருக்கிற தூக்குமணி பவர்லயே அது பறந்துருது. இதுதான் அந்த பவர்ல மேல போயிடும். தூக்குமணி பவர் ஆகி இங்க உள்ள அந்த அங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் எண்ட்ல குட்டி டியூப் பைப் மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் இந்த இடத்துல இங்க இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அதுல கிட்டிச்சு அதுலயும் போய் அது வரைக்கும் போற வரைக்கும் போயிடும். போய் அதுக்கப்புறமா அது ஃபயர் ஆகிறப்ப இந்த முடி ஓப்பன் ஆகும். இது எல்லாமே இந்த 1 செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருது. எல்லாம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ள இவ்வளோ இருக்கும். மற்ற கம்பெனிஸ்ல எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. பட் எங்க கம்பெனிக்குள்ள நாங்க செய்யறதுன்னா அது 100% எத்திக்கலா. அதில் ஒரு ஃபுல் கெமிக்கல் லோட் அடிச்சு அதை ப்ராப்பரான விஷயத்தில் ஃபினிஷிங் பண்ணி அந்த இடத்துல எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது. இது போக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்பி, குழந்தைங்களுக்கு பிடிச்சது பார்பி. அந்த பார்பியில் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஃபவுண்டைன் நாங்கள் லான்ச் பண்ணி அப்படியே எக்ஸாக்டாக அந்த பார்பியில் என்ன பிங்க் வருமோ அதே கலரில் ஃபங்க்ஷன்ஸ். அதே பார்பியில் ஸ்கை ஷாட்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த பார்பி நயகரான்னு சொன்னால் எல்லாரும் வந்து கோல்டு கலரில் அப்படியே இறங்கி வரும் அப்படிதான் நினைப்பாங்க. பட் அதே நயகரால இந்த வாட்டி நாங்கள் கொடுத்துருக்கிறது பிங்க்
இது நயகரா அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். பிஎல் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே எப்படின்னா ஒரே டைம்ல 10 ஷாட்ஸ் டேக் அப் ஆகும். இப்போ 10 டைம்ஸ் அடிக்கும், ரிப்பீட்டா 10 டைம்ஸ் வரும். அப்போ 10x10 அப்படின்றத சொல்லுவோம். இது எங்க மார்க்கெட்ல எங்க கம்பெனில இது 3 இயர்ஸாவே நாங்க இதை லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். 10 ரோஸ்க்கு 10 கலர்ஸ் கிடைக்கும்பா அப்படிங்கறத நான் அந்த ப்ராடக்ட்ல கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல நம்ம போறதுனால தான் சக்சஸ்ஃபுல். இந்தியா ஃபுல்லாவே எங்களால ஹோல்சேல் மார்க்கெட்டுக்குள்ள மேனுஃபேக்சரர்னால வருஷம் ஃபுல்லாவே, தீபாவளிக்கு மட்டுமே கிடையாது, தீபாவளி முடிஞ்ச 1 வீக்லேயே நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வருஷம் ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சிவகாசியில் நீங்கள் பட்டாசு வாங்கினா என்ன ப்ரைஸ்க்கு உங்களால் ரீட்டைலில் வாங்குறீங்களோ இதே ஆஸ்பெக்டை நான் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டார்கெட் கோலாகவே இருக்குது எனக்கு. All the best for that. Thank you. And being a part of this entrepreneurship network, getting to know each other, learning from each other is the best part of all this. So சிவகாசி வந்து இங்கே வந்து இந்த பட்டாஸ் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் பிஸ்னஸ். அண்ட் இந்த மாதிரி எல்லா புது விதமான பட்டாசுகளும் சும்மா சூப்பராக வெடிச்சு நிறைய பேர் லைஃப்பில் ஃபுல் கலர்ஸையும் லைட்டையும் கொண்டு வரட்டும். ஸோ ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல் இன் அட்வான்ஸ் from me and Mr. Muniyadi Kumar from J10 Fireworks. Happy Diwali in advance. Thank you so much. Thank you for the opportunity. Thank you.